என்னுடைய ஆதரவு இன்னும் இருக்கிற நிறைய மக்களுடைய ஆதரவு விஜய்க்குன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நான் விஜய்க்கு தான், தாவேக்கா ஆதரவு எப்பயுமே தாவேக்காவுக்கு தான். விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. விஜய் அண்ணா தான் வரணும். டிஎம்கே they been performing well, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு மாற்றணும்? உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி 2500 ரூபாய் கொடுத்தாரு. அன்னைக்கு நீ எதிர்கட்சியாக வந்து சட்டையை கிழிச்சிட்டு சட்டசபையில் வெளியே வந்திய எவ்வளோ கபட நாடகம் அண்ணன். எப்பவுமே டிஎம்கே தானே. வேறு விஜய்க்கு கொடுக்கலான்னு இருக்கேன். இன்னும் ஒரு வருஷம் இருக்கிறதுல என்னென்ன மாற்றங்கள் வரும்னு தெரியல. அந்த சமயத்துக்குள்ளே இப்போ வந்ததுனாலும் விஜய்க்கு தான் இப்போ இது வரைக்கும் இருக்கேன். மாறாமல் இருக்கணும், எந்த எதுவும் உட்பூசல் இல்லாமல் மற்ற கட்சிகளோட இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா விஜயோட இது வந்தால் கண்டிப்பாக விஜய்க்கு போடுவேன். விஜய்க்கு தான், தளபதி. பழைய ஆளுங்களே வர்றவங்களே வந்துட்டு இருக்கிற தலைமுறையா ஒரு புதுசாக வந்தால் ஒரு விலைவாசி கம்மியாக வருது, குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லா எல்லாமே பண்ணுறதுக்கு, மக்களுக்கும் விலைவாசி கம்மியாக இருக்கும், கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். பழைய ஆளுங்க இருந்தால் அதே தான் மைண்டில் வச்சுட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க, பணம் சம்பாதிக்கணும் நினைப்பாங்க. என்னுடைய கருத்து அதுதான். என்னுடைய ஆதரவு எப்பவுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று சேர்ந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும். அதில் எந்த மாற்று சந்தேகமும் கிடையாது. எந்த ஒரு தொண்டனும் அதிமுக தொண்டன் அதிமுகவை தான் ஓட்டு போடுவான ஒழிய மாற்று கட்சி தாவேக்காவுக்கோ திமுகவுக்கோ ஓட்டு போட மாட்டான். இவர் எதிர்கட்சியார் சொல்ல 5000 ரூபாய் கொடுக்க சொன்னவர் இன்றைக்கி சிஎம் வந்த பிறகு 500 ரூபா கொடுக்க கூட வக்கீல் இல்லாமல், திராணி இல்லாமல், திறமை இல்லாமல் பொம்மை ஆட்சி நடத்தி நிற்காரு. புரியுதுங்களா? இன்றைக்கி தமிழ்நாடு பட்டி தொட்டியெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சது ஒன்று ரெட்டையில, ஒன்று உதயசூரியன். அதனால் ரெட்டையில தான் வின் பண்ணோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எல்லாரையும் அரவணைச்சு ஒன்று சேர்ந்தால் மீண்டும் 26 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமே இல்லை. 100க்கு 100 இதான் உண்மை. அடுத்து தாவேக்கா வந்திருக்கு. ஏன்னா தாவேக்கா வந்து எதிர்கட்சியாக நிற்கிறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிஎம்மாக வர்றது ரொம்ப கஷ்டம். எதிர்கட்சி வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சி வர்றது வாய்ப்பு இருக்குது. ஆமாம். நீங்க ஒரு திமுக காரங்க இவ்வளவு ஆணித்தனமா சொல்றீங்க? வர்றதுக்கு இல்லை, ஒரு மனசில் என்ன பட்டுச்சோ அதுதான் நான் சொல்கிறேன். ஏடிஎம்கே. எதனால சார் ஏடிஎம்கே? ஏடிஎம்கேவே தான் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. திமுகவோட செயல்பாடு பிடிக்கல? இல்லை, பிடிக்கலங்க. டிஎம்கே பார்ட்டி. திமுக பார்ட்டி. எஸ். எதனால? அது செயல்பாடுகள் ஓரளவு கணிசமான முறையில் நல்ல முறையில் போயிட்டு இருக்குது. நல்ல முறையில் போயிட்டு. ஆமாம் ஆமாம். திமுகவோட செயல்பாடுகள் பிடிச்சிருக்குது. வர 2026 உங்களுடைய ஆதரவு டிஎம்கே பார்ட்டி. டிஎம்கே பார்ட்டிக்கு தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. புதுசாக யாரும் வரணும்லாம் விரும்ப மாட்டீங்க? அப்படி இல்லை, நம்ம ஒரு நாள் திமுக உறுப்பினர், திமுக காரன், அது ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ள நிலவரத்தை சொல்கிறேன். ஓரளவு கரெக்டாக நார்மலாக போயிட்டுருக்கு. நிதி நெருக்கடி எவ்வளோ தான் இருந்தாலும் ஓரளவு நிதி நெருக்கடி சமாளித்து செயல்பாடுகள் ஓரளவு கரெக்டாக போயிட்டுருக்காங்க. தமிழகத்துடைய கடன் தொகை வந்து 9 லட்சம் கோடி இருக்குது அப்படின்றாங்க. அது இருக்குத்தான் செய்யும். இருக்கு. ஆமாம். எப்படி நிதி நெருக்கடிலாம் அங்கே கரெக்டாக சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ இன்னும் 5 ஆண்டு ஆண்டாங்கன்னா இன்னொரு 18 லட்சம் 20 லட்சம் கோடி ஆயிரும். எப்படி சொல்கிறீங்க? இதை வச்சு நல்லா இருக்கும். அதுதான் இது 1000 ரூபா தர்றதுக்காக இல்லை, ஏற்கனவே இருக்குல்ல நிதி நெருக்கடி. நிதி நெருக்கடி 3 லட்சம் கோடியா இருந்துச்சு எடப்பாடி போகும்போது. 9 லட்சம் கோடியா இருக்கு. சரி. இப்போ தமிழ்நாடு கடன்ல இருக்கு. ஒவ்வொருத்தன் பேர்லையும் வந்து 20,000 கடன்ல இருக்கும். சரி. ஆனால் நீங்கள் திருப்பியும் வந்தாங்கன்னா இன்னும் கடன் தொகை அதிகமாக இருந்தால் பரவாயில்லன்றீங்களா? உங்களுடைய கருத்தை சொல்லலாம், தப்பு கிடையாது. கடன் தொகை அவர் எப்படி அதிகமாக வர வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தெரியுது. இதுக்கப்புறம் எப்படின்னா வராமல் இருக்கும், அதிகமாக வராமல் இருக்கும். இதை வந்து நீங்கள் மைக்கு ஆஃப் பண்ணிட்டு கடைதான் நான் அதுக்குரிய கொட்டேஷன்லாம் வச்சுருக்கேன். நான் பட்டு கூப்பிட்டு நான் எல்லாமே வச்சுருக்கேன். அப்போ நான் பேசியிருக்கேன். என்ன வச்சுருக்கீங்க? என்ன வச்சுருக்கேன்? பேசணும், கருத்து தானே தெரியும். அப்படி உடனே பேச முடியாது தம்பி. திமுகவோட ஆட்சி. திமுக ஆட்சின்னா அவங்க கலெக்ஷன், கமிஷன், கரெக்ஷன் இது எல்லாத்துலேயுமே கொள்ளை அடிக்கிறது தான் சந்தேகமாக இருக்குது. ஒரே குறியாக இருக்காங்களே ஒழிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எந்த குறிக்கோளும் இல்லை. எந்த மக்களுக்கு இதுவரையிலும் என்ன நல்லது செஞ்சுருக்காங்க சொல்லுங்க பாலாம். நிறைய நல்லது செஞ்சுருக்காங்க. என்ன நல்லது செஞ்சுருக்காங்க? 2011 வந்து அவங்க அப்பா ஆட்சி செஞ்ச பிறகு என்ன செஞ்சாரோ அதை தான் இவரும் செய்கிறாரு. இவர் என்ன இப்போ ஸ்பெயினுக்கு போனார், இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் அங்கே பதுக்கிட்டு வந்துட்டார். 2வது லண்டனுக்கு போனார், லண்டன்லேயும் பதுக்கிட்டு வந்துட்டார். இப்போ G2 கலெக்ஷன் கமிஷன் அதிலே 3 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. 10த்துக்கு இப்போ வாணிப கழகத்துலேயும் 1 லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்க. அதுவும் 10த்துக்கு இதில் ஊழல் பண்ணியிருக்காங்க. எதில்? நம்ம கலால் துறையில் டாஸ்மார்க்கில் 1000 கோடிக்கு மேலே கருப்பை வெள்ளையாக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி உள்ளங்கையிலே உலகத்தை வச்சுருக்க அடித்தட்டு தொண்டனுக்கு கூட தெரியும். அடித்தட்டு தொண்டனுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் எல்லாம் தெரியும். யாருக்கும் எதுவும் தெரியாமல் இல்லை.
அதாவது நீங்க ஒரு ஏடிஎம்கே காரு அப்படின்றதுக்காக டிஎம்கே மேல அபாண்டமா பழி போடுறோம். இது ஏடிஎம்கே காரன்றதுனால டிஎம்கே மேலே அபாண்டமாக பழி போடல. தினமும் யூடியூப் பார்க்குறவனுக்கும் தினமும் செய்தித்தாளை வாசிக்கிறவனுக்கும் இந்த அடிப்படை தொண்டன் இல்லை, அடித்தட்டில் இருக்கிற மக்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும். இன்றைக்கி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பட்டனை தட்டினாலே எவாம எத்தனை கோடி 18 மினிஸ்ட்ரி இன்றைக்கி ஊழல் அரெஸ்ட் ஆகி உள்ளே போகிறதுக்கு ரெடியாக காத்துட்டு இருக்கான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் எத்தனை லட்சம் கோடி ஊழல் பதிவு பண்ணியிருக்கான்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். எதனால் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கிறீங்க ஆளுநர்? எதனால் இவ்வளோ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கனாக்கா, என்னங்க பொங்கலுக்கு எடப்பாடி பழனிசாமி 2500 ரூபாய் கொடுத்தாரு. அன்றைக்கி நீ எதிர்கட்சியாக வந்து சட்டையை கிழிச்சிட்டு சட்டசபையில் வெளியே வந்திய எவ்வளோ கபட நாடகம் ஆன 5000 ரூபாய் கொடுக்க சொன்னீங்க. இன்றைக்கி 500 ரூபாய் கொடுக்க உனக்கு திராணி இல்லையே, வக்கீல் இல்லையே, துப்பு இல்லையே. நீ ஒரு பொம்மை முதலமைச்சர் தானே நீ ஒரு நிழல் முதலமைச்சர் தானே. துண்டு சீட்டோ யாருன்னா எழுதி கொடுத்தா அதை வச்சு படிக்கிற முதலமைச்சர் தானே நீ தன்னிச்சே ஏதோ செயல்படுற, தன்னிச்சே ஏதோ இன்னைக்கு 2500 ரூபாய் டிக்ளேர் பண்ணியிருக்கிய. ஏப்ரல் 1ஆம் தேதி அனைத்து மகளிர் இருக்கான். அதை வந்து ஆரம்பத்திலே கொடுத்துருந்தீங்கன்னா பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தாவேக்காவோட கூட்டணி வச்சுக்கின்னு தமிழ்நாட்டிலே நிப்பன்னு தைரியமாக பேட்டி கொடுக்குறாரு. நீ உனக்கு அந்த துணிச்சல் இல்லையே, நீ அன்றைக்கே கொடுத்துருந்தீங்கன்னா அதை பாராட்டி இருக்கலாம். இன்றைக்கி கொடுக்குறன்ற போது எலெக்ஷன் வரும்போது தான் கொடுக்குறேன்னு ஆசைப்பட்ற. ஆனால் நீ எதை கொடுத்தாலும் மக்கள் உனக்கு ஆதரவு அளிக்க மாட்டாங்க. நீ எதிர்கட்சியாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிற வழியை நீ வந்து 2026 ஆட்சி அமைக்க 100க்கு 100 முடியவே முடியாது. இதை நல்லா எழுதி வச்சுங்க. எதனால ஒருத்தர் புதுசாக ஆதரிக்கிறீங்க, அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஆதரிக்கிறீங்க? எல்லாமே தெரியும். அவனும் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து எல்லாமே பார்த்துட்டு அடிப்படையில் சின்னதுல இருந்து நடித்து நல்ல பணம் சம்பாரிச்சு, பணம்ன்றது மைண்டில் இல்லை அவனுக்கு. ஏன்னா அவன் சம்பாரிச்சு நிறைய கோடியாக பார்த்துட்டாப்புல விஜய். இப்போ என்ன நம்ம வரணும், மக்களுக்கு நல்லது செஞ்சால் நம்மளுக்கு நல்ல பேர் பெஸ்ட்டு. ஏழைங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கோ, அவங்களுக்கு நல்லது செய்யணும், குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல லாங்குவேஜ் கொண்டு வரணும். அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒரு நல்லது, மக்கள் ஆதரிப்பாங்க. எவ்வளோ வருஷங்களும் எவ்வளோ இதுக்கும் வரலாம். இவ்வளோ நாள் டிஎம்கேவுக்கு போட்டோம், ஏடிஎம்கேவிலையும் இப்போ சொல்கிற அளவுக்கு யாரும் கிடையாது. ஜெயலலிதா அம்மா போனதுக்கப்புறம் அங்கேயே நிறைய குளறுபடி. ஸோ அவங்களும் லாஸ்ட் 5 வருஷம் ஒன்றும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. டிஎம்கே ஓகே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக வரும்போது விஜய் வந்து ஓகே இன்னும் ஒரு 20 இயர்ஸ் ஃபியூச்சருக்காக அவர் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா அவர் சினி ஃபீல்டில் நார்மலாக எல்லாருமே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு தான், சினிமா ஃபீல்டில் இருந்து வரவங்கள தான் தமிழ்நாட்டில் முதல்வராக தேர்ந்தெடுக்கிறேன்னு. பட் விஜயும் அந்த மாதிரி தான் இருந்தாலும் பெருசாக யாரும் எதுவும் மாற்ற போகிறது கிடையாது. டிஎம்கே இவ்வளோ நாள் பண்ணியாச்சு. ஸோ விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. தாவேக்கா வந்து இப்போ நியூவாக வராங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இத்தனை வருஷமாக 10-15 வருஷமாக ரீசெண்டாக எல்லோரும் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா ஆட்சியும் பார்த்தாச்சு. நம்ம வந்து தாவேக்காக தான் இன்னும் பார்க்கல. அவங்க வந்து 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராரு, என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போம். ட்ரை கொடுத்து தான் பார்ப்போம். ஏன் விஜய் உங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு? ஏன் விஜய் பிடிச்சிருக்குன்னா இப்போ உங்கள் அம்மா அப்பாவை ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அந்த மாதிரி தளபதிங்கிற ஒரு வார்த்தை போதும், எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். கண்டிப்பாக அது டிஎம்கேக்கு தான் இருக்கும். டிஎம்கே தான். எதனாலண்ணா? எதனாலனா இப்போ நடக்கிறது தெரியும், எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறாங்க மக்கள்ன்ட்டு பிஜேபி அரசு. அது இல்லாமல் பிஜேபி அரசுன்னு இல்லை, எந்த அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இது மக்களுக்கான அரசாக இருந்தால் அது எல்லோரும் இப்போவே நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். நாளைக்கு வேறு ஒரு ஆட்சி வந்து இன்னும் எந்த அளவுக்கு முட்டி மோதுவாங்கன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம ஸ்டாலின் அவருக்கு அப்புறம் ஒரு மிகச்சிறந்த தலைவர்கள் யாருமே கிடையாது. அவங்க எந்த அளவுக்கு பாரம்பரியமான தலைவர்னு சொல்ல நம்ம கட்சிக்காக நான் சொல்லலை, அது எடப்பாடியாக இருந்தாலும் சரி அவராக இருந்தாலும் சரி, மக்களுக்காக நல்லது பண்ணாங்கன்னா, ஒரு மத்திய அரசுக்கிட்ட போராடி எங்களுடைய சலுகையை வாங்கி கொடுத்தாங்கன்னா, அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, அது திமுக இல்லை அதிமுக இருந்தாலும் சரி, அந்த அரசு கண்டிப்பாக அமையும்.